அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புதிதாக முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைய செய்ய வேண்டிய பரிகார முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புதிதாக ஒரு தொழில் தொடங்கவோ, வேலைக்கு சேரவோ, படிக்கவோ, வீடு கட்டவோ, கார் வாங்கவோ, நகை வாங்கவோ, பொருட்கள் வாங்கவோ முயல்பவர்கள் அதில் வெற்றி பெற அஷ்டலட்சுமிகளில் ஒருவரான வெற்றியை தேடி தந்தருளும் கஜலட்சுமியை வழிபட வேண்டும். கஜலட்சுமியை ஜகல தோஷங்களையும் நீக்கி அரச போகத்தை தரும் ராஜலட்சுமி என்றும் குறிப்பிடுவார்கள். முக்கியமாக பாக்கியங்களை அருளுவதால் சௌபாக்கிய லட்சுமி என்றும் குறிப்பிடுவர். எந்த ஒரு புதிய தொழிலை தொடங்கவிருக்கிறோமோ அதற்கு முதல் நாள் எந்த கிழமையாக இருந்தாலும் அன்று கஜலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். புதிய முயற்சிக்கு தேர்ந்தெடுக்கும் நாள் வளர்பிறையாக இருக்க வேண்டும். கரிநாள் மற்றும் அஷ்டமி, நவமி திதி ஆகியன இல்லாத நாட்களாகவோ பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி தேர்ந்தெடுக்கும் நாளில் முதல் நாள் நல்ல நாளாக இருக்கும்படி பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பூஜை செய்யும் நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் நாளும் ஒரே நாளாக இருந்தால் இன்னும் மிக சிறப்பானதாக இருக்கும். அப்படி பூஜைக்கு தேர்ந்தெடுக்கும் நாளில் வீடு முழுவதும் தூய்மைப்படுத்தி கோமியத்தையும் கடல் நீரையும் வீடு முழுவதையும் தெளித்து மாவிலைகளால் தோரம் கட்டி நீங்கள் சித்தரித்து அழகுபடுத்த வேண்டும். வீட்டில் உள்ள பூஜை அறையிலோ வேறு அறையிலோ பீடம் அமைத்து கொள்ள வேண்டும். கிழக்கு முகமாக அமைக்கப்பட்ட அப்பீடத்தின் சதுரமாக நெல் பரப்பி அதில் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி கலச அமைப்பு செய்ய வேண்டும். ஐமுக விளக்கோ காமாட்சி விளக்கோ வைக்க வேண்டும். ஒரு தட்டில் அருகம்புல் பரப்பி அதன் மீது மஞ்சள் அல்லது பசுஞ்சாணத்தால் செய்த பிள்ளையாரை வைக்க வேண்டும். விளக்கிற்கு நெய் விற்று ஏற்ற வேண்டும். செந்தாமரை, மல்லிகை, சாமந்தி, மறிக்குழுந்து ஆகியவற்றால் கலசத்தை விளக்கையும் அலங்கரித்து கொள்ள வேண்டும். இளநீர், பால், கற்கண்டு, பால் பாயாசம், பழங்கள், அவல், பொரிகடலை, தேங்காய், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் ஆகியவற்றையும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். பூசணிக்காய் வாங்க வேண்டும். அதில் மேல் பக்கம் சதுரமாக நறுக்கி எடுக்க வேண்டும். அதில் மஞ்சள், சுண்ணாம்பு அல்லது செந்நிற குங்குமம் ஆகியவற்றை இட்டு சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும். அவற்றுடன் சில்லறை காசுகளையும் இட்டு மூடி பூஜை பீடத்தின் அருகே வைக்க வேண்டும். 4 எலும்புச்சம்பழத்தை பூஜை மேடையில் கலச பாதையில் வைக்க வேண்டும். முதலில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தபடி இருக்க வேண்டும். அதனை விநாயகரை பசுஞ்சாணத்தால் சாணியிலோ அல்லது நீங்கள் எதை வேண்டும் பிள்ளையார் பிடித்து கொண்டு அதுக்கு அருகம்புல் சாத்தி முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும். அஸ்தோத்திர சவநமாமலியும் சொல்ல வேண்டும். விநாயகர் தோத்திரம் முடிந்த பிறகு கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும். திருவிளக்கங்களில் தோத்திரங்களை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை முடிந்து திருவிளக்கு கற்பூர தீப தூபம் காட்ட வேண்டும். தோத்திரங்கள் செய்ய தெரியவில்லை என்றால் மகாலட்சுமியும் விநாயகப் பெருமானையும் மனதளவிலேயே வேண்டிக் கொள்ளலாம். திருவிளக்கை வணங்கிய பிறகு கலசத்திற்கு கற்பூரம் காட்டிவிட்டு கஜலட்சுமி அஷ்டோத்திரம் நவாமலி கூறியபடி மலர்களால் செய்து அர்ச்சிக்க வேண்டும். இந்த அஷ்டோத்திரம் தெரியாது இருந்தால் நீங்கள் கஜலட்சுமி மனதிலாலும் வேண்டிக் கொள்ளலாம். அர்ச்சனை முடிந்து அஷ்டோத்திரத்தையும் சொல்லி முடித்து கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும். வேறு ஒருவரிடம் ஒரு பூசணிக்காயை கொடுத்து விட வேண்டும். அதில் கற்பூரத்தை வைத்து கொளுத்தி சேர்த்து நிற்கும்படி வீட்டார் எல்லோரையும் 3 முறை சுற்றி வருமாறு அம்மூன்றுவரிடம் சொல்ல வேண்டும். பின்பு வீடு முழுவதும் பூசணிக்காயை சுற்றி வர வேண்டும். முச்சந்தியில் உடைக்க வேண்டும். எலுமிச்சம்பழத்தையும் அதேபோல் சுற்றி வந்து வாயில் வைத்து காலால் நசுக்கி உடைக்க வேண்டும். ஒரு பழமாக அடுத்த திசையை நோக்கி வீட்டை சுற்றி எரிந்து விட வேண்டும். மீண்டும் பீடத்தில் கலசத்திற்கு கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும். பிரசாதங்களை முதலில் தந்துவிட்டு பிறகுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அங்கு இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு, திருமணமாகாத பெண் குழந்தைகளுக்கோ அல்லது சுமங்கலி பெண்களுக்கோ முதலில் நீங்கள் நைவேத்தியத்தை கொடுத்து விட்டுத்தான் மற்ற பெண்களுக்கு, ஆண்களுக்கு நீங்கள் நைவேத்திய பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் சிறப்பு, சுமங்கலி பெண்களுக்கு சேலையோ பொட்டு வளையல் போன்றவன் தானமாக கொடுத்தும் இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம்.
இந்த பூஜையை புதிய தொழில்களில் ஈடுபடவோ புதிய முயற்சிகளில் ஈடுபட செய்பவர்கள் கண்டிப்பாக செய்தால் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.